ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றாங்கன்னு பார்க்கலாமா? சின்ன பொண்ணு நீயே சொல்லு. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க ஜெனிஷா, முகின், மனோ பிரசாத், ஜெசிகா, ஜோஷ்வா, சுபி, பேட்ரிக், நியூயல் பிரசாத். இவங்க எல்லாருக்கும் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. எல்லாரும் எப்பவுமே சந்தோஷமா இருங்க. எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே. இப்போ வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற கப்பல்ஸ் யாருன்னு பார்க்கலாம். பரத் அண்ட் காயத்ரி. இவங்க 2 பேருக்கும் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. 2 பேருமே எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஆமா, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. சரி, அவ்வளோதான். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Bye, பாய் friends. ஃப்ரெண்ட்ஸ். வாவ், பீச். ஆதியதா, நம்ம பீச்சுக்கு வந்திருக்கோம். கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா, பீச்சுக்கு தான். நைட் டைம்ல எல்லாம் பீச்சுக்கு வரக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. ஆமாவா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நைட் டைம்ல நீ பீச் பார்த்திருக்கியா? எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? அப்படியே க்ளோ ஆகும். ஆமா ஆமா, நான் இப்போ வரைக்கும் நைட் டைம் பீச் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு தான் பார்க்க போறேன். நான் ரொம்ப ஹாப்பி. ஆனா அம்மா சொல்லுவாங்க நைட் டைம் பீச்ல பேய் இருக்குமா. ஓ அப்படியா? அப்ப லக் இருந்தா பேயையும் பார்த்துட்டு போலாம். சரி, நம்ம எதுக்கு இப்போ பீச்சுக்கு வந்திருக்கோம்? அதெல்லாம் அங்க போய் பார்ப்போம். வண்டி எடுத்தப்பல இருந்து இதே தான் சொல்லிட்டே இருக்காங்க. ஹலோ, அஜய் சொல்லுடா. அப்படியா? ஓகேடா. ஓகே நாங்க ஒரு 2 நிமிஷத்துல வந்துருவோம். சரி ஓகே, நாங்க வந்து நீங்க கிளம்புங்க. யார்கிட்ட போன்ல பேசுறாங்க? அஜய் யாரு? சரி வந்துட்டேன்டா. ஓகேடா. என்ன அது சத்தம் கேக்கு? என்ன ஏதோ முணுமுணுன்னு பேச சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. இங்க நான் வந்து படுத்தனேன்னு எனக்கு உறக்கமே வர மாட்டேங்குது. கிச்சன்ல யாரோ நிக்க மாதிரிலாம் இருக்கு. லைட் வேற இருக்கால இருக்க. சரி நாம போய் பார்க்குவோம். யாராச்சும் நிப்பாவ. எனக்கு வேற தண்ணி குடிக்கணும் போலயே இருக்கு. என்ன அது சத்தம் கேட்டுட்டே இருக்கு? நந்தினி எங்க போனா? இங்க தானே படுத்திருந்தா. பாத்ரூம் எதுவும் போயிருப்பாளோ? ஐயோ, தண்ணி பாட்டில் வேற எடுத்து வைக்க மறந்துட்டேனே. சரி போய் குடிச்சிட்டு வருவோம். என்ன நந்தினி பாத்ரூம்ல இல்ல? ஒருவேளை அவளும் தண்ணி குடிக்க தான் போயிருப்பாளோ? சரி என்னன்னு போய் பாப்போம். ஐயோ, நம்ம வேற தண்ணி குடிக்கலாம்னு ஒரு இதுல இறங்கி வந்துட்டோம். நமக்கு வேற பயமா இருக்கு. பேசாம அம்மே யாராச்சும் எழுப்பி கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஏதோ சத்த வேற கேக்கு. யாரோ பின்னாடி வர மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா பேய் தான் வந்துருமோ? வேண்டாம், திரும்பியே பார்க்காண்டா. நேரா போயிருவோம் நல்லது. சுபின் தானே போறான். இவன் இந்த நேரத்துல எங்க போறான்னு தெரியலையே. சரி என்னன்னு போய் கேப்போம். இந்த ஆண்டி இங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? எதுவுமே கையில இல்ல. தண்ணி குடிக்க மாதிரி இல்ல. சும்மா ஏன் இங்க நின்னுட்டு இருக்காங்க? கூப்பிடுறதுக்கு பயமா இருக்கு. இந்த ஆண்டி வேற ஃபுல்லா கருப்பு கருப்பா இருக்காங்க. 2 பல்லு வேற வெளியே தள்ளிட்டு நிக்கி. அத பார்த்தாலே பிசாசு மாதிரி தான் இருக்கு. கூப்பிடலாமா வேண்டாமா? நமக்கு வேற தண்ணி குடிக்கணுமே. சுபின், நீ பின்னாடி வந்து பயமுறுத்த. சுபின், இங்க நல்லா பண்ணிட்டு இருக்க. இந்த ஆண்டி இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ராத்திரி? அதுதான் எனக்கு தெரியவே இல்ல. அப்போதேந்து இங்க பார்த்துட்டே இருக்கேன். இந்த ஆண்டி சும்மாவே அந்த சைடு திரும்பி நின்னுட்டு இருக்காங்க. நீ கூப்பிடுக்கா. சுபின், அவங்க எதுக்கு இங்க நிக்கிறாங்க? தண்ணி குடிக்கிற மாதிரி இல்ல. சரி நீ எதுக்கு வந்திருக்க? ஃபர்ஸ்ட் நீ ஏன் வந்த? தண்ணி குடிக்கதாம்ல வந்தேன். நானும் அதுக்கு தான் வந்தேன். வந்து பார்த்தா இந்த ஆண்டி இங்க இருக்காங்க. எந்திக்கும் போது ஏதோ சத்தம் கேட்டதா எந்திச்சேன். பயமா இருந்துச்சு. தண்ணி வேற எடுத்து வைக்கலையா? சரி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். வரும்போது என் பின்னாடி யாரோ வர மாதிரி இருந்துச்சு. அம்மா நீ தான் என் பின்னாடி வந்தியா என்ன? ஆமல சுபின், உன் பின்னாடி நான் தான் வந்தேன். நீ வேற பயந்து நடந்து போயிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சா? சரி நீ இங்கே தான் வந்துருப்பேன்ட்டு நானும் பின்னாடியே வந்தேன். சரி சுபின், நீ பயப்படாத. அந்த ஆண்டியை நானே கூப்பிடுங்க. சரிக்கா. எதுக்கு வாடகைக்கு ரெடியா நிப்போம். ஆண்டி நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தண்ணி குடிக்கலான்னு வந்தேம்மா. நாங்க ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கோம். நீங்க தண்ணி குடிச்ச மாதிரியே இல்லையே. சும்மா நின்றுட்டு இருக்க மாதிரிலாம் இருந்துச்சு. அது தூக்கத்துல நடந்து வந்திருப்பனோ தெரியல. ஆண்டி நீங்க 2 பேரும் எதுக்கு வந்தீங்கம்மா? நாங்களும் தண்ணி குடிக்கலான்னு தான் வந்தோம். ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் ஆண்டி. ஓ, சத்தம் கேட்டுச்சுன்னு வந்தீங்களா? சரி, இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட வேண்டியதான். ஆண்டி உங்களுக்கு தண்ணி வேணும்னா நான் எடுத்து தரட்டா? இல்ல வேண்டாமா, நீ போய் படுத்துக்கோ போ. பரவாயில்ல ஆண்டி, நாங்கள் எடுத்து தரோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்லாம். பரவாயில்ல வேண்டாம் போன்னு சொன்னோம்ல.
நில்லுங்க. லே சுபி சுபி ஓடல ஓடு. எனக்கு பயமா இருக்கு, என்ன கூட்டிட்டு போக்கா. நந்தினி கண்ணை மூடிக்கோ. இருக்கத்தா. சொன்னதை மட்டும் செய் நந்தினி. சரி ஓகே. அத்தா இப்ப கண்ணை திறக்கட்டா? இப்போ திறந்து பாரு. ஹாப்பி பர்த்டே நந்தினி. அத்தா என்ன இது? உனக்கு இன்னைக்கு பர்த்டே எல்லாம், அதனால என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சர்ப்ரைஸ். அத்தா ரொம்ப சூப்பரா இருக்கத்தா, நான் இதை நினைச்சு கூட பார்க்கல. இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கத்தா, நான் இதை நினைச்சு கூட பார்க்கல. சரி அழாத, இன்னைக்கு பர்த்டே தானே, சிரிச்சுட்டே இருக்கணும். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணீங்க? அது நம்ம டெரஸ்ல பேசிட்டு இருந்தோம்ல, அப்பவே நான் ரெடி பண்ணியாச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே ரெடி பண்ணாங்க. ஓ அப்படியா, ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் பீச்சில் வச்சு ஃபர்ஸ்ட் டைம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கேன். எவ்வளோ அழகா இருக்கு இந்த கேக்கு. பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர். சூப்பரா இருக்கத்தா. எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா யாருமே என் பர்த்டே இப்படி செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. ரொம்ப அழகா இருக்கு. உனக்காக கிஃப்ட் எல்லாம் கூட வாங்கி வச்சிருக்கேன். ஏன் எனக்காக இவ்வளோ எல்லாம் பண்றீங்க? இதை சொன்னல, நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு, அதனால தான். ரொம்ப தேங்க்ஸ் அத்தா. சரி கேக் கட் பண்றியா? ஓகே. அத்தா இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அத்தா. நான் என் பர்த்டே இவ்வளோ ஸ்பெஷல் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல. எனக்காக நீங்கள் எதுக்கு இவ்வளோ பண்ணீங்கன்னு தான் தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம் கூட நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டாம். இந்த நந்தினி ஹாப்பி பர்த்டே. ஒரு சின்ன கிஃப்ட், ரொம்பலாம் எதிர்பார்க்காத. இதுவே எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் அத்தா. இந்த gift வேறையா? ரொம்ப தேங்க்ஸ் அத்தா. அப்புறம் நீங்களே சொல்லுங்க. சரி வா, இந்த கேக்கு டெக்கரேஷன் டேபிள் எல்லாத்தையும் தூக்கி காருக்குள்ள போடுவோம். எப்படி இதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க? அது என்னோட 1-2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்க கிட்ட எல்லாம் சொல்லி அப்படியே ரெடி பண்ணிட்டேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லி கார்ல எடுத்து வைக்க சொல்லுங்க. ஏ லூசு, அவங்க எல்லாம் போயாச்சு, இதெல்லாம் நம்ம தான் தூக்கிட்டு போகணும். சரி ஏதாச்சும் பண்ணுவோம். அத்தா நான் கொஞ்ச நேரம் இந்த தண்ணியில விளையாடிட்டு வரட்டா? வேண்டாம் நந்தினி, நைட்டு நேரத்துல கடலுக்குள்ள எல்லாம் போக கூடாது, அது ரொம்ப டேஞ்சர். ஏன், என்ன டேஞ்சர்? கடல் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். அப்புறம் இந்த அலையெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அலையா வரும், அப்போ ரொம்ப பயமா இருக்கும்ல, அதுக்கு தான். எனக்கெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது. ஆமாவா, இருக்கிற பேய் பிசாசு எல்லாமே இந்த கடல்ல கரைக்கிட்ட தான் இருக்கும், தெரியுமா? அப்பா அம்மா சொன்னது உண்மைதானோ? ஆமா, இப்ப வர மணி 12:30 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா பேய் பிசாசும் வந்துரும். வா, அதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஆமாத்தா, இனிமே இங்க இருக்காண்டா, வாங்க போலாம். மாதிரி நம்ம வீட்ல யாராச்சும் இப்போ எந்திரிச்சாங்கன்னா அவ்வளோதான். ஆமா சரி வா, சீக்கிரம் போயிடலாம். ஓகே ஓகே.